ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல நம்ம எக்ஸலன்ட் மூவிஸ்ல ஒரு மிருகத்தனமான படத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோன்ற பேர்ல சிரிப்பு படமா ஆக்கின படம் தான் த வாச்சர்ஸ் 2024. படத்தோட ஒன்லைனை ஷார்ட்டா சொல்லிடுறேன். அது என்னன்னா, வழக்கம் போல எல்லா ஹாலிவுட் படத்துலயும் வர மாதிரி ஒரு அடர்ந்த காடு, அதுக்குள்ளேயும் வழக்கம் போல ஆளே இல்லாத ஒரு வீடு. ஆனா இந்த ரெண்டுத்தையும் வச்சு புதுசா ஒரு கதை பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, ஒருவேளை யாராச்சும் தெரியாதனமா அந்த காட்டுக்குள்ள போயிட்டாங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஓட்டு வீட்டையும் கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்குள்ள போய் சேஃப் ஆயிடணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப வருஷமா அந்த காட்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு வர ஒரு கொடூரமான மிருக கூட்டம் அவங்கள பிடிச்சி கைகாலெல்லாம் கட்டி போட்டு வலுக்கட்டாயமா தங்கத்துறையின் தற்கொலை ஜோக்ஸ் எல்லாம் சொல்லியே சாவடிச்சிரும். அப்படி அந்த காட்டை விட்டு வெளியிலேயே போக தெரியாம பகலானா காட்டுக்குள்ளேயும் இரவான வீட்டுக்குள்ளேயுமே கடந்த ஒரு 5-6 மாசமா ஏற்கனவே ஒரு 3 பேர் மாட்டிட்டு இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து நம்ம ஹீரோயினியும் தெரியாதனமா அந்த காட்டுக்குள்ளேயே போய் மாட்டிக்க அந்த மிருகத்தோட புறப்பிடம் என்ன, அது ஏன் நம்மள தங்கத்துறையின் தற்கொலை ஜோக்ஸ் எல்லாம் சொல்லியே நம்மள சாவடிக்குது, கடைசியா அந்த காட்டை விட்டு வெளியில வந்தாங்களா இல்லையன்றத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. படத்துக்குள்ள போவாங்க. இந்த படத்துக்கு டைரக்டர் வச்ச பேரு த வாச்சர். ஆனா இந்த படத்துக்கு நம்ம வச்ச பேரு காட்டுக்குள்ள வீடு. 6 மணி ஆனா கதவை இழுத்து மூடு. இப்ப படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே நம்ம ஹீரோயினியை தான் காட்டுறாங்க. பேரு மீனா. எனக்கு படிப்பே வேணான்னு சொல்லிட்டு ஒரு பெட் ஷாப்ல வேலை பார்த்து சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த மீனா பொண்ணோட முதலாளி ஒரு கிளிய கூண்டோட கொடுத்து கையோட அட்ரஸையும் கொடுத்து அங்க போய் டெலிவரி பண்ணிட்டு வர சொல்ல, நம்ம மீனா பொண்ணு என்னடானா ஓனரோட காரையை எடுத்துக்கிட்டு பாட்டை போட்டுக்கிட்டு தலையை ஆட்டிக்கிட்டு ஜாலியா டெலிவரி பண்ண போக பார்த்தா பாதி வழியிலேயே ஒரு அடர்ந்த காடு ஒண்ணு வருது. அதை பார்த்துட்டு இவளும் காட்டுக்குள்ள ஷார்ட்கட்ல போனா டார்கெட்டுக்கு சீக்கிரமா போயிடலாமேன்னு காரை காட்டுக்குள்ள திருப்ப பார்த்தா கரெக்டா ஒரு இடத்துல வந்து கார் டெட் ஆன மாதிரி அப்படியே ஆஃப் ஆயிடுது. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனைன்ற மாதிரி காரோட சைடு மிரர் எல்லாம் திருப்பி விட்டுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி பாக்குறா. அப்படியும் கார் ஸ்டார்ட் ஆகல. சரி ரைட்டு, இங்கே இருந்தோம்னா கிளியோட டெலிவரிக்கு டைம் ஆயிடும், காட்டோட அந்த பக்கத்துக்கு நடந்து போய் ரேபிடோ போட்டுக்கலாம்னு கிளியை கையில எடுத்துக்கிட்டே போக பார்த்தா திருப்பி ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துடுறா. சரின்னு காட்டுக்குள்ள திருப்பி நடக்க திருப்பி ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துடுறா. ஆனா இந்த டைம் என்ன ட்விஸ்ட்னா, இவ கொண்டு வந்த ஓனரோட காரையே காணோம். காரு அபேஸ். அப்ப அப்படியே பதட்டத்துல சுத்தி முத்தியும் பார்த்தா நீ திரும்ப போகவே முடியாதுன்னு ரத்தத்திலே எழுதின போர்டை வேற வச்சிருக்கானுங்க. இவ அப்படியே அரண்டு போய் உட்காந்து ஆமா இது மனுஷ ரத்தமா இல்ல கோழியோட ரத்தமானு கிளிகிட்ட கேட்டுட்டு இருப்பா. அப்ப திடீர்னு தூரத்துல ஒரு லேடி நின்னு இவளைய பாத்துக்கிட்டு நிக்க, இவ அது பேயினே தெரியாம அதுகிட்டே உதவி கேட்டு ஓட, அட யாரா இவனு அந்த பேய மறைஞ்சு போயிடுது. அடுத்து சுத்தி சுத்தி டால்பி சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல ஏதோ சவுண்ட் எல்லாம் கேட்க இவ பயந்து போய் சுத்தியும் முத்தியும் பார்க்க அப்ப சடார்னு ஒரு சவுண்டு. என்னடான்னு பார்த்தா ஒரு லேடி டோரை ஓபன் பண்ணி உனக்கு உயிர் பழைக்கணும்னா உள்ளவானு கூப்பிட இவளும் வேக வேகமா அந்த வீட்டுக்குள்ளேயே ஓடி போயிடுறா. பார்த்தா அங்க ஆல்ரெடி 3 பேர் இருக்காங்க. இவளோட சேர்த்து 4 பேர் ஆச்சு. இப்ப அப்பதான் அந்த வயசான லேடி அந்த காட்டை பத்தியும் இவங்க தங்கியிருந்த இந்த வீட்டை பத்தியும் நம்ம ஹீரோயினி கிட்ட சொல்லவே ஆரம்பிக்குது. அது என்ன கதைனா, இந்த காடு ஒரு இல்யூஷன் நிறைந்த காடு. அது மோசமான பல உருவங்களை நம்ம கண்ணு முன்னாடி காட்டும், நம்மள பித்து பிடிக்க வச்சு நம்மள சூசைட் பண்ற அளவுக்கு கொண்டு போகும். அது மட்டும் இல்லாம காடு நல்லா இருட்டுனதுக்கு அப்புறம் அப்சர்வர்ஸ்னு சொல்ற ஒரு வகையான கொடூரமான மிருகம் இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து கண்ணாடி வழியா நம்மள பாத்துக்கிட்டே நிக்கும். ஒருவேளை அந்த நேரத்துல வீட்டுக்கு வெளியில யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க கதையை கதற முடிச்சிரும்னு சொல்லிட்டு இதே மாதிரி நைட்டு ஃபுல்லா கதை சொல்றேன் அதே மாதிரி கேட்டுட்டு தூங்குறியா, முதல்ல வந்து இங்க நில்லுமா, அதுங்க வர டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினி நிக்க வைக்கிறாங்க. அப்ப உள்ள இருக்கவங்களுக்கு வெளியில என்ன நிக்குது, அது என்ன மாதிரியான மிருகம்னே தெரியாது. ஆனா வெளியில இருந்த அந்த கொடூரமான மிருக கூட்டம் எல்லாமே இவங்களே தான் பார்த்துட்டு நிக்கும். இப்படியே தான் கடந்த 6-7 மாசமா போயிட்டு இருக்கோம். இந்த காட்டை விட்டு எப்படிதான் வெளியில தப்பிச்சு போறதுன்னு இன்னும் யாருக்குமே வழி தெரியல. இப்படியே அந்த ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா முடிஞ்சு அடுத்த நாள் காலையிலயும் விடியுது. இவ ஏஜ் குரூப்லயே இருக்கிற அந்த பொண்ணோட நல்லாவே ஃப்ரெண்ட் ஆயிடுறா. அப்ப அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினிக்கு காட்டுக்குள்ளேயே ஒரு இடத்த கூட்டிட்டு போய் காட்ட பார்த்தா நல்ல பெரிய குழியா ஒண்ணு இருக்கும். அதை காமிச்சு அதுலதான் அந்த கொடூரமான மிருக கூட்டம் எல்லாம் வாடகையே கொடுக்காம வாழ்ந்துகிட்டு வருதுன்னு சொல்ல, அது மட்டும் இல்லாம அதுங்க உடம்புல சூரிய ஒளியே படக்கூடாது போல, அதனாலதான் பகல் ஃபுல்லா இந்த கொகைக்குள்ளேயே உட்காந்து பப்ஜி விளையாண்டுட்டு நைட்டு மட்டும் நம்மள வேட்டையாட வருதுன்னு சொல்ல, பதிலுக்கு நம்ம ஹீரோயினி ஆமா இந்த காட்டை பத்தி இவ்வளவு சொல்றியே, நீ எவ்வளவு நாளா இங்க மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, கடந்த 5-6 மாசமா நான் இங்கேயே தான் குடி கொண்டு இருக்கேன்னு அவ சிரிச்சுக்கிட்டே சொல்ல, சரியா போச்சு போன்னு திருப்பி 2 பேரும் கிளம்பி அந்த வீட்டுக்கே போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினிக்கு வெளியில அப்படி என்னதான் இருக்குன்னு பாக்குற ஆசையில கண்ணாடி வழியா நல்லா உத்து பார்க்க ஒண்ணுமே தெரியல. சரி காதாலையாச்சும் கேட்போமேனு காதை வச்சு கேட்டா அந்த கண்ணாடியிலேயே டம்முன்னு ஒரு அடியை போடுது அந்த மிருகம். அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினி அரண்டு போய் பின்னாடியே போக அந்த மிருக கூட்டம் எல்லாம் வெளியில ஓயின்னு கத்த ஆரம்பிச்சிருதுங்க. அப்ப அந்த லேடி அவளை அப்படியே பிடிச்சி அந்த கண்ணாடிக்கு முன்னாடி அசையாம நிப்பாட்ட வெளியில அதுங்களும் அமைதி ஆயிடுதுங்க. அப்ப அடுத்த நாள் காலையில நம்ம டேனியல் தம்பி கூட வெளியில போறா. அப்ப அவங்கிட்டையும் நீ இங்க எவ்வளவு நாளா மாட்டிட்டு இருக்கேன்னு கேட்க, அதுக்கு அவனும் நான் கடந்த 1.5 வருஷமா இங்கேயே தான் குப்பை கொட்டுறேன்னு சொல்ல, அப்ப
அப்ப அந்த மிருகத்தை கண்டிப்பா ஒரு டைம் ஆச்சும் பார்த்திருப்பியே, அந்த மிருகம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்க, அதுக்கு அவனும் நான் ஒரு வாட்டி கூட பார்த்ததே இல்ல, ஆனா அந்த வயசான லேடி மட்டும்தான் அதை பார்த்தேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல, அப்ப அதை இன்னைக்கு நம்மளே கண்டிப்பா பார்த்தாகணும்னு டேனியலை கூட்டிட்டு அந்த பெரிய குழிக்கு கூட்டிட்டு போய் கயிறை போட்டு உள்ளே இறங்கிடுறா. உள்ள இறங்கி போய் பார்த்தா கேமரா, டார்ச் லைட்னு ஏகப்பட்ட ஐட்டம் கிடக்குது. ஒன்னு ஒன்னா இவளும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க, பின்னாடில இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. ஏ ஆயோ யாரா அதுன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு 6 விரல் கொண்ட கை அப்படியே அவளை பிடிக்க வரும் பாருங்க. மச்சான் டேனியல் கயிறை போடுறான்னு சொல்ல சூரிய ஒளி பட்ட உடனே அந்த கை பொசுங்குற மாதிரி இருக்கும். அதனால திருப்பி உள்ளே கையை எடுத்துக்குது. அந்த கேப்ல இவளும் அந்த கயிறை பயன்படுத்தி மேலே ஏறி போக அந்த வயசான லேடி பதட்டத்தோடயே நீ அந்த குழிக்குள்ள எதையும் பாத்தியான்னு கேட்க எதையுமே பார்க்கலன்னு சொல்லி சமாளிச்சிடறா. இப்ப நம்ம டேனியல் தம்பி நம்ம ஹீரோயினி கொண்டுட்டு வந்த பொருளெல்லாம் வச்சு சிசிடிவி கேமரா தயாரிக்க அந்த கேமரா வீட்டுக்கு வெளியில வச்சு அதுல இருந்து வர விஷுவலை டிவில பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. அப்ப கரெக்டா அந்த கேமராக்கு முன்னாடி யாரோ வந்து நிக்கிறான். அது மனுஷனோட காலு மாதிரி தான் இருக்கு. அடியே ஏமா உன் புருஷன் தான் வந்திருக்கேன், கதவை திறமான்னு சொல்ல அந்த பொண்ணு உண்மையிலேயே அவளை தேடிட்டு அவளோட கணவர் தான் வந்திருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு வேக வேகமா கதவை திறக்க போனா அந்த வயசான லேடி விட மாட்டேங்குது. ஏன்னா அந்த மிருக கூட்டத்துக்கு மனுஷன மாதிரியே மாறுற தன்மை இருக்குன்னு அப்பதான் சொல்லுவாங்க. சரினா அந்த பொண்ணும் நீ லாஸ்ட் பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தியே, அது என்ன கிஃப்ட்னு கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியல, நீ முதல்ல கதவை திறன்னு சொல்ல அந்த பொண்ணுக்கே தெரிஞ்சு போயிடுது இது வேற யாரோ தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெளியில நின்ன அந்த ஆளோட சத்தமும் இல்ல. அப்பவே தெரியுது இது அந்த மிருகத்தோட வேலை தானு. போதாத குறைக்கு அந்த மிருகம் போற போக்குல சிசிடிவி கேமரா வேற உடச்சு விட்டுட்டு போயிடுது. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணு ரொம்பவுமே சோகமா உட்காந்துருக்கா. ஏன்னா ஒருவேளை உண்மையிலேயே அது அவளோட கணவராக கூட இருந்திருக்கலாம் இல்லையா, அதனாலதான். அப்ப நம்ம ஹீரோயினி அந்த வீட்டோட தரையில அவ காட்டுக்குள்ள பார்த்த மேட்டர் எல்லாத்தையும் வரைஞ்சுக்கிட்டு இருப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பார்த்தா இவ்வளவு நேரம் சேர்ல உட்காந்துட்டு இருந்த பொண்ணு எங்கேயே ஓடி போயிடுச்சு போல, ஆளையே காணோம். இவ்வளவு அந்த பொண்ணை தேடிட்டு காட்டுக்குள்ள சுத்த பார்த்தா அந்த மிருக கூட்டம்லாம் ஒரு இடத்துல இருக்கும் இல்லையா, அந்த பெரிய குழி, அந்த குழியவே வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு நிப்பா. நம்ம ஹீரோயினி பின்னாடியில இருந்து வந்து நீ இங்க என்ன பண்றன்னு கேட்க அதுக்கு அந்த பொண்ணும் இல்ல நான் என் புருஷன் போன இடத்துக்கே போறேன், என்னால அவர் இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்ல அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா நம்ம டேனியல் தம்பிக்கு இந்த கார்டு கொடுத்த வைப்ல லைட்டா சைக்கோவா மாறி இருப்பான். அதனால அந்த வயசான லேடியோட கை காலெல்லாம் கட்டி போட்டு வச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மிருக கூட்டம்லாம் வெளியில வந்துரும். அதனாலே எல்லாரும் வீட்டை நோக்கி ஓட நம்ம ஹீரோயினியும் அந்த லேடியோட லாக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அவங்களும் வேக வேகமா வீட்டுக்கு வர பார்த்தா லேட் ஆயிடுது. அதனாலயே டேனியலும் அந்த பொண்ணும் கதவே திறக்க மாட்டேன்றானுங்க. ஏன்னா இவங்க 2 பேரையும் கொன்னுட்டு இவங்களோட வேஷத்திலேயே அந்த மிருகம் கூட வந்திருக்கலாம் இல்லையா, அதனாலதான். பாத்தீங்களா சூசைடு பண்ண போனவ சேஃபா வீட்டுக்குள்ள இருக்கா, அவளை காப்பாத்த போன தண்டத்துக்கு வெளியில நிக்கிற ரெண்டும் இப்ப சாவ போகுதுங்க. இப்ப டைம் ஆக ஆக அந்த மிருக கூட்டம் பக்கத்திலே வந்துருச்சுங்க. அதனால அங்க பக்கத்திலே இருக்க ஒரு மரக்கட்டைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க அப்பதான் ஃபர்ஸ்ட் அந்த மிருகம் எப்படி என்னன்றதை காட்டுறாங்க. உங்க எல்லாத்துக்குமே ஒட்டகச்சிவிங்க தெரியும்ல, அதுவே எந்திரிச்சு நின்னு 2 கால்ல நடந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு அந்த மிருகம். அவ்வளவு ஹைட்டா இருக்கு அந்த மிருகம். இப்போ உள்ள 4 பேர்ல 2 பேர் தான் நிக்கிறாங்க, 2 பேர் மிஸ்ஸிங்ன்றத அந்த மிருகம் கண்டுபிடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு மிருகம் நல்லா சத்தமா கத்த அந்த சத்தத்தை கேட்டு அடுத்தடுத்துன்னு நிறைய மிருகம் எந்திரிக்க எல்லாம் அடிச்சு மோதிக்கிட்டு மீதி 2 பேரையும் கண்டுபிடிக்க காட்டுக்குள்ள தேடி ஓட ஆரம்பிச்சிருதுங்க. அந்த கேப்பை யூஸ் பண்ணி 2 பேரும் உள்ள டேனியல் கிட்டையும் ஹேமா பொண்ணுகிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்த ஒரு வழியா 2 பேரும் மனசு இறங்கி கதவை திறந்து விட்டுறானுங்க. சரின்னு குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த கண்ணாடி முன்னாடி வந்து நிக்க அந்த மிருக கூட்டம் அப்படியே அடங்க மாட்டேனுதுங்க. ஃபர்ஸ்ட் டேனியல் மாதிரியும் அப்புறம் வயசான லேடி மாதிரியும் அப்புறம் ஹீரோயினி மாதிரியும் கடைசியா அந்த ஹேமா பொண்ணு மாதிரியுமே தோற்றத்தெல்லாம் மாத்தி குரலெல்லாம் மாத்தி கதவை திறக்க சொல்லுதுங்க. இவங்க அப்படியே உஷாராகி கதவே திறக்காம இருக்க அடுத்து அந்த கதவை போட்டு அதுங்க உடைக்கவே ஆரம்பிச்சிருதுங்க. அவ்வளவுதான் உள்ள இருக்கவனுங்க எல்லாம் அரண்டு போய் அங்க இருந்த ஒரு டேபிளை நவுத்தி டோர்ல வச்சு லாக் பண்ண அப்பதான் இந்த வீட்டுக்கு கீழே பேஸ்மெண்ட்ல ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூமுக்கு டோர் போட்டு மூடி இருக்குன்றதே பாக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுங்க கண்டிப்பா கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருங்க, நம்ம 4 பேரும் இதுக்குள்ள போயிருவோம்னு சொல்லி 4 பேரும் கரெக்டா உள்ள போய் அந்த டோரை லாக் பண்ண அடுத்த செகண்ட் அந்த மிருக கூட்டம் டோரை உடைச்சிக்கிட்டு உள்ளே வந்துருதுங்க. நல்ல வேளை இவங்க உள்ள போய் சேஃப் ஆயிட்டாங்க. அப்படியே கீழே வந்து இவங்க இருக்கிற அந்த இடத்த பார்த்தா ஒரு லேப் மாதிரியும் ஒரு ஆராய்ச்சி கூட மாதிரியும் இருக்கு. ஏகப்பட்ட புக்ஸ் கெமிக்கல்ஸ்னு நிறைய இருக்கு. இதெல்லாம் வச்சு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இங்க ஏதோ ஒரு மனுஷ பிறவி இந்த மிருக கூட்டத்தெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இங்கே ரொம்ப வருஷமா இருந்திருக்காங்கன்றத அப்படியே சுத்தி சுத்தி பார்த்தா அங்க ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. சரின்னு அப்படியே அதை ஆன் பண்ணி பார்த்தா இந்த ஆராய்ச்சி எல்லாம் நடத்தின அந்த ப்ரொஃபஸரோட வீடியோ ஏகப்பட்டது அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கு. நம்ம ஹீரோயினியும் அதுல இருக்க வீடியோவை ஒன்னொன்னா போட்டு பார்க்க ஆரம்பிச்சிடறா. அப்ப இது வரைக்கும் இவங்க அந்த காட்டுனாலையும் அந்த மிருகத்தினாலையும் என்னென்னலாம் அனுபவிச்சிருக்காங்களோ அவரும் அதே தான் அனுபவிச்சிருக்காருன்னு அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அப்படியே இன்னொரு வீடியோவை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஷாக்கு. என்னடான்னு பார்த்தா அந்த மிருக கூட்டத்துல இருந்து ஒரே ஒரு மிருகத்தை மட்டும் தனியா பிடிச்சி ஏதோ நாய்க்குட்டி மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துக்கிட்டு இருப்பாரு. அது கூட பேசுறது என்ன, அது கூட விளையாடுறது என்னன்னு நல்லா தான் போயிட்டு இருக்கும். ஆனா இப்படியே போக போக ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மிருகம் இவரே கொல்ற ஸ்டேஜுக்கு வந்துருது. அதனால நான் இந்த ஆராய்ச்சி பண்ணதே தப்பு, இந்த ஆராய்ச்சியை இதோட கைவிட்டுறேன்னு சொல்லி
அவருக்கு அவரே சுட்டு சூசைட் பண்ணிக்கிறாரு. அடுத்து கம்ப்யூட்டர் க்ளோஸ் பண்ண போறப்ப ஒரே ஒரு வீடியோ மட்டும் மிச்சம் இருக்க, சரி ஒருவேளை இந்த ப்ரொஃபஸரோட இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு அந்த மிருகம் தற்கொலை பண்ணிக்கிச்சு போலன்னு அந்த வீடியோவை போட்டு பார்த்தா இந்த காட்டை விட்டு எப்படி தப்பிச்சு போறதுன்னு அவரே ஒரு வழி சொல்லியிருப்பாரு. அது என்னன்னா, இந்த வீட்டுல இருந்து கரெக்டா 134வது ஸ்டெப்ல 134ன்னு போட்டு ஒரு போர்டு இருக்கும். அதுல இருந்து பறவைங்க போற சைடே நம்மளும் போனோம்னா வத்தாத ஆறு ஒண்ணு வரும். அதுல நானே ஒரு போட்டை வச்சுட்டு தான் வந்திருக்கேன், அதுல ஏறி போய் தப்பிச்சிருக்கேன்னு சொல்ல, அடுத்த நாள் காலையில எட்ரா பேக கட்ரா மூட்டை முடிச்சேன்னு எல்லாரும் 134ன்னு போட்டிருக்க போர்டை பார்த்து ஓட ஒரு வழியா கண்டுபிடிச்சிடுறாங்க. அடுத்து பறவைங்க போன வழியே போகணும்ல, கையிலேயே வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு ஏன் அலையணும்னு அதான் நம்ம ஹீரோயினி அன்னை கிளி மாதிரி கையிலே ஒரு கிளியை வச்சுக்கிட்டு சுத்துறாளே, அந்த கிளியை திறந்து விட்டுட்டு அது பின்னாடியே ஏதோ அறுந்து போன பானா கத்தடியை பிடிக்க போற மாதிரி அது பின்னாடியே ஓட, ஓடினேன் காட்டோட எல்லைக்கே ஓடினேன்னு ஓட காடே ஃபுல்லா இருட்டிருச்சு. அந்த மிருக கூட்டம் வர நேரமும் ஆயிடுச்சு. நல்ல வழியா அந்த ப்ரொஃபசர் சொன்ன ஆறும் வந்துருச்சு. அப்பன்னு பார்த்து நம்ம டேனியல் தற்கொலைத்தனமா ஒரு வேலையை பார்த்துருவான். அது என்னன்னா, அந்த காடோட இல்யூஷன்ல பின்னாடி இவங்கள மாதிரியே உதவி கேட்டு யாரோ நிக்கிற மாதிரியே இருக்க, நம்மள மாதிரியே யாரோ மாட்டியிருக்காங்க போல, நீங்க வாங்க ஜி நான் உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட போக, இந்த சைடு 3 லேடிஸும் அடே அது மனுஷனே இல்லடா வாடான்னு சொல்லிட்டு கத்த, கடைசியில அந்த மிருகம் மனுஷ ரூபத்திலே வந்து நம்ம டேனியலே போட்டு தள்ளிடுது. மீதி 3 பேரும் வேற வழி இல்லாம அந்த ஆத்துலயே படகு ஓட்டிக்கே டஃப கொடுத்து படகை ஓட்டிட்டு போக, காலையில விடிஞ்ச உடனே இந்த சைடு கரைக்கே வந்து சேர்ந்துடுறாங்க. அவ்வளவுதான், சிட்டிக்குள்ள வந்து பஸ் எல்லாம் பிடிச்சி அவங்க வீட்டுக்கே போய் சேர்ந்துடுறாங்க சேஃபா. இதோட இந்த படமும் முடியுது. இதே மாதிரி பல படங்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ஒரு லைக் போட்டுட்டு போங்க. இந்த வீடியோல எதுவும் நிறைய குறை எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு போங்க. தேங்க்யூ, டாடா, பை பாய்.